அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற வாழ்த்துகிறேன். இன்று 5/6/2026 பராபவ வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி திதி, இரவு 10:45 வரை. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், அதிகாலை 3:43 வரை. பின் அவிட்ட நட்சத்திரம். இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மதியம் 4:30 முதல் 5:30 வரை. இன்று மரண யோகம் என்பதால் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இன்று திருவோண விரதம் மற்றும் மேல்நோக்கு நாள் ஆகும். இன்று மேற்கு திசை சூலம். இன்று புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். ஆகையால் அவர்கள் புது காரியங்களை செய்வதும், புது விஷயங்களில் மூக்கை நிலைப்பதும், புது திட்டங்களை ஆரம்பிப்பதும் இன்றைக்கு கூடாது. இன்று முழுவதும் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அவர்களுக்கு அமைகிறது. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் வாங்க. அன்பான மேசராசி நேயர்களே, உங்கள் துணிச்சலையும் உங்கள் செயலையும் பாராட்டி கௌரவிக்கும் காலமாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இந்த பாராட்டு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் அமைந்து, அந்த ராசிக்குரிய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமைவதால் உங்களுக்கு பாராட்டுதல்கள், கீர்த்தி, புகழ் அமோகமாக இன்று கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் புகழை மேம்பட வைக்கும் நாளாக அமையும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நல்லபடியாக அமைவதால் உங்கள் கௌரவம் ஏற்ற பலனை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதால் உங்களுக்கு சொந்த பந்தங்கள், உறவுகள், அதன் மூலம் நன்மைகள் இன்று ஏராளமாக கிடைக்கும். இன்று உங்கள் பயணம் சிறந்த மேம்பாடு உடையதாக இருக்கும். இன்று உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். இன்று உங்களுக்கு வரவை விட செலவு கம்மியாகத்தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமைவதாலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் உங்களுக்கு அபரிதமான வரவுகள் இன்று வர வாய்ப்பு. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக அமையும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது 8ஆம் இடத்தில். 8ஆம் இடம் என்பது நமக்கு நேர் எதிராக இல்லாமல் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது. அதனால் உங்கள் மறைமுக எதிரிகள் உங்களை தாக்குவதற்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரியாக உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், உங்கள் உறவினர்கள், இவர்கள் மூலம் சில உபாதைகள் ஏற்படலாம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் நிறைந்த நாளாக அமைகிறது. அன்பான கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தில். 7ஆம் இடம் என்பது மனைவி மற்றும் நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள், பார்ட்னர்ஷிப், அதாவது ஒப்பந்ததாரர்கள், இவர்களெல்லாம் வருவார்கள். இந்த இடத்தில் சந்திரன் அமைவதால் உங்களுக்கு இன்று ஏற்றமான காலகட்டமாக அமைகிறது.
நீங்கள் எப்போதும் குதூகாலத்துடனும் சந்தோஷத்துடனும் பொழுதை கழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமைவதாலும் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் 10ஆம் இடத்தில் அமைவதால் உங்களுக்கு அரசாங்கத்தில் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க சம்பந்தமான வேலைகள் இன்று பார்க்கலாம். குடும்ப அட்டை வாங்கலாம். சில பேர் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஈபி கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். அவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்தி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகின்றது. அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில், அதாவது பூர்வ புண்ணியத்தில் அமைவதால் உங்களுக்கு இன்று மிக நல்ல மேன்மையான பலன் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக சொல்லக்கூடிய புத பகவான் 10இல் சுக்கிரனோடு இணைந்து அமைவதால் உங்களுக்கு பல ஏற்றங்கள் உண்டாகும். பல அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். அன்பான துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமைவதால் உங்களுக்கு இடப்பெயர்ச்சியும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மையும் மற்றும் உங்கள் தாயாருக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் நல்ல சேமிப்பை ஒரு நல்ல இடத்தில் முதலாக, அதாவது தொழில் செய்வதற்கு ஏற்ற பயனாக அந்த முதலீடை செய்வதற்கும் இன்று உகந்த நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாள். அன்பான விருச்சிக ராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் சதா முயற்சித்து வந்த விஷயங்கள் எல்லாம் இன்று வெற்றி அடைய செய்யும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 10 குடையவர். நேராக உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். உங்கள் புகழ் மேலோங்கி நிற்கும். உங்களுக்கு பண வரவு மிக அபரிதமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மிக சந்தோஷமான நாளாக அமையும். அன்பான தனுசு ராசி நேயர்கள், உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைவதாலும் உங்கள் ராசிநாதனாக குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புத பகவான் சுக்கிர பகவான் அமைந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலும் உங்கள் புத்தி கூர்மையால், உங்கள் உழைப்பால், உங்கள் அதிமேதாவித்தனத்தால் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த நாள் மிக அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமையும். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். ஏனென்றால் ராசிக்கு 7 குடையவனாகிய சந்திரன் ராசியில் அமர்வதாலும் உங்கள் ராசி அதிபதியாகிய சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு சில சங்கடமான விஷயங்கள் நடைபெற்று அதன் பின் நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த நாள் நன்மை தீமை இரண்டும் கலந்து வரக்கூடிய நாளாக அமையும். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில். 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், உதயல் ஸ்தானம். நெடுநாளாக வர வேண்டிய கடன் பாக்கியோ இல்லை வசூல் செய்ய வேண்டிய பணமோ இன்று உங்களுக்கு வந்தடையும். அதனால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நீங்கள் ஆனந்த கூத்தாடுவீர்கள். இதன் மூலம்
நீங்கள் பல நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று நடைபெறுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமையும். அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில், உங்கள் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புத பகவான் ஆட்சியாகவும் சுக்கிரன் உடன் இணைந்தும் இருக்கின்றனர். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான். ஸோ இது கிரக மாளிகா யோகம். இந்த யோகத்தினால் இன்று உங்களுக்கு பற்பல நல்ல விஷயங்கள் நடைபெறும். மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய ராசி பலன் இனிதே நிறைவு பெறுகிறது. மறுபடியும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் SR குமரேசன், மதுரை. நன்றி, வணக்கம்.